எல்லா விடயத்தையும் பற்றி மாமா ரொம்ப அருமையாக பேசுவாங்க. ஒவ்வொரு பாகத்துக்கும் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்றத வச்சு அதை அடிப்படையை வச்சு நம்ம அந்த பரப்புரையை மேற்கொள்றோம். எதற்காக கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரார் அப்படின்னா, நம்ம 2016 திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வாக்கு வாங்கணும், 2019 என்ன வாங்கணும், 2021, அதுக்கப்புறம் 2024, 26 வந்து 2026 என்ன மாதிரியான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய இப்போ மாமா சொன்னது மாதிரி முன்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பாகத்தினுடைய கமிட்டியாளர்கள் நிர்வாகிகள்லாம் நம்ம வாக்கு சேகரிக்க போகும்போது தலைவர் அவர்களுக்கு வரைக்கும் அது போகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனால் மாமா சொன்னது மாதிரி இப்போ எப்படி 4 டீம் சொன்னாங்க பாருங்க, அதே மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது. டெக்னாலஜியை நம்ம வந்து அலைபேசியில் தலைமைக்கு தொடர்பு கொள்கிற மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களுக்கு இந்த பாகத்தில் உள்ள கமிட்டியாளர்கள், அதாவது பிஎல்சி, PLA2, BDA, அதாவது முக்கிய பங்கு BDA, இந்த டிஜிட்டல் ஏடி, நீங்கள் தான் முக்கிய பங்கு. ஏன் அப்படின்னா இங்கே ஒவ்வொருத்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த பாகத்தில் இருக்கவங்க மாமா சொன்ன மாதிரி சுயநலம் இல்லாமல் நம்ம பொது நலமாக எப்படி வாக்குகளை சேகரிக்க போகிறோம், நம்ம பாகத்துக்கு எப்படி ஒரு வெற்றி வாக்கை நம்ம செலுத்த போகிறோன்றத கண்டிப்பாக மாமா சொன்ன மாதிரி இங்கே உள்ள பூத் கமிட்டியாளர்கள், அதாவது பிஎல்சி, PLA2, BDA-வை நம்முடைய தலைவர் நேருக்கு நேராக, அதாவது நம்ம இந்த அளவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நேருக்கு நேராக தலைவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு உண்டு. நம்மளை பாராட்டி வாழ்த்தி நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை தலைவர் வந்து இப்போ சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இப்போ எல்லாரும் செய்யணும். இதில் முக்கிய பங்கு BDA. ஏன்னு சொன்னால் நம்ம இப்போ தங்கச்சி வந்து ஒரு இடத்துல போய் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த துண்டறிக்கைகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொடுத்து இந்த அரசுடைய நலத்திட்டங்கள் இவ்வளவு இருக்குது. மாமா சொன்ன மாதிரி இதில் முக்கியமானது இருக்குது, நிறைய திட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதில் முக்கியமாக காலை உணவு திட்டம், கலைஞர் உரிமை திட்டம், அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் இருக்குது. அது எப்படின்னா பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைங்க, அதாவது தாயால் கைவிடப்பட்டு தந்தைகிட்ட வளர்வாங்க, தந்தையால் கைவிடப்பட்டு தாயார்கிட்ட வளர்வாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2000 ரூபாய் நம்மளுடைய அரசு இந்த குழந்தைங்களை பாதுகாப்பு. அந்த குழந்தைங்களுக்கு தான் வாக்கு செலுத்தும். அதனால அதனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடிப்படையில் நம்ம அன்புக்கரங்கள் திட்டம், தாய்மானவர் திட்டம் எல்லாருமே தெரியும். வயதானவர்கள்லாம் போய் ரேஷன் கடையில் இருந்து ரேஷன் பொருள் வாங்க முடியாது. அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு போய் வீடு வீடாக செஞ்சு அந்த ஒரு முறையை தலைவர் கொண்டு வந்திருக்காரு. அப்போ இது வாக்குக்காக இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு மக்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்பாடாக நம்முடைய கழக தலைவருக்கு அப்போ BLC ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகும்போது சாதாரண சும்மா துண்டறிக்கையை கொடுத்துட்டு நம்ம போயிடாம இந்த துண்டறிக்கையை கொடுத்துட்டு ஒரு 5 நிமிடம் நம்ம திட்டத்தை கொடுத்துருக்கோம். எல்லா திட்டங்கள் திட்டங்கள் தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. உங்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு 5-6 திட்டங்களை சொல்லி பேசணும். நீங்கள் எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேரும் எதற்காக இது சொல்கிறேன்னா தலைவருக்கு அதுதான் போகும். நீங்கள் கொண்டு போய் அங்கே செலுத்துறது தான் தலைவருக்கு போகும். முக்கியமாக BDA இது உங்களுக்கான வேலை. அதே மாதிரி மாமா சொன்ன ஃபார்ம், அந்த முதல்ல இந்த ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, இதை வந்து மாமா கிட்ட வந்து உடனடியாக நீங்கள் இதை இது பண்ணி அதை கொடுத்துடணும். அதே மாதிரி BLCக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எத்தனை BLC இந்த ஃபார்ம் இருக்கோ அதை சரிவர உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கம்பெனி காட்டிட்டு எத்தனை ITC உறுப்பாளர்கள் நீங்கள் கலந்துட்டு அதில் ஃபில் பண்ணி அதை அனுப்பிட்டு BLCக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த புக்கு வந்து BLA2 அவங்களுக்கு உள்ள. அதே மாதிரி அதில் என்னென்ன நம்ம வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அது தெரியாத பட்சத்துக்கு நம்ம ITV பொறுப்பாளர்கள் அதை பண்ணுங்க. BDA வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் தான் முக்கியமாக தலைமை கழகத்தால் அங்கே போய் டிஜிட்டல் ஏஜென்சி தான் மெயின். அதனால் இதை வந்து நம்ம ஒரு சுயநலமாக இல்லாமல் பொதுநலத்தோட இன்றைக்கி ஒன்றிய மோடி அரசு என்னென்ன செய்து கடைசியில் நமக்கு SIR வரையும் கொண்டு வந்து நம்ம ஓட்டுகளை நீக்கிற அளவுக்கான வேலைகளை செய்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டு இருப்போம். இன்றைக்கி அவங்களுக்குலாம் ஓட்டு இல்லாமல் போயிடும். பீகாரில் 65 லட்சம் ஓட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி நம்ம வாணியங்குடியிலையும் நடந்துருக்கோம். அந்த மாதிரி வேலைகளை மோடி அரசு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் கொண்டு வந்த நீட் தேர்வுலேருந்து இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சு பிள்ளைங்களை முடக்கலான்றது பார்த்துருக்கோம். கரெக்டாக SIRல கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம இல்லாமல் இன்றைக்கி இந்த ஒன்றிய மோடி அரசு அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய எடப்பாடி இவங்களை எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம். அது இப்போ வந்திருக்கிற சீமானாக இருக்கட்டும், தனித்தனியாக சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கட்டும், யார் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டங்களை
ஒரு 5 நிமிடம் பேசிட்டு செய்யறாங்களாங்கிறத தினமும் எப்படி கண்காணிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அது கண்காணிக்கப்படுது. மாமா சொன்ன மாதிரி அது தலைவர் வர போகுது. நிறைய குழுக்கள் அடங்கி நம்ம தொலைபேசி அந்த குழுக்கள் செயல்படுது. அதனால நம்மளுடைய இந்த பூத் ஒரு வெற்றி பூத்தா, நம்மளுடைய வாக்குச்சாவடி ஒரு வெற்றி வாக்குச்சாவடியா, நம்மளுடைய இந்த நம்ம வாணியங்குடி பகுதியில இந்த நம்ம தெற்கு ஒன்றியத்தை சார்பா நம்ம போய் தலைவர் முன்னாடி நம்ம உட்காரணும், நம்ம போய் சிறப்பா நாங்கள் இவ்வளவு வாக்குகள் வாங்கிட்டோம்னு சொல்லி நம்மளோட பிஎல்சி பிஎல்ஏ டு பிடிஏ எல்லாரும் போய் சிறப்பாக உட்காரணும்னா நம்ம செயல்படுத்த வேண்டியது வீடு வீடாக சென்று நம்மளுடைய திட்டங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளா போய் எதையும் பேச போகிறதில்ல, நம்ம என்னென்ன செய்திருக்கிறாங்க, எப்படி எப்படி இந்த மோடி அரசு எடப்பாடி இவங்களெல்லாம் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணி என்னென்ன நாசகரத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டு இதையெல்லாம் தயவு செய்து பேசணும். எதிர்கால வாழ்க்கைக்கு கல்விக்கு நிதி கொடுக்கல. இன்னைக்கு 2152 கோடி நம்ம பிள்ளைங்க வீட்டில் படிக்கிறாங்கல்ல, அதுக்கு மேலேருந்து நிதி கொடுக்கல. அப்போ அதில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இன்னைக்கு கழக தலைவருக்கு வந்து நிதி நெருக்கடி. மேலே மோடி என்ன யோசிக்கிறாருன்னா, எப்படி எங்களுக்கு நிதியை நிர்வாகிக்கணும்னா இவரை வந்து பின்தொடர்ந்து கொண்டு போயிடலாம், தமிழ்நாடை தலைகுனியை வச்சிடலாம், இவங்களுக்கு நிதிதான பிரச்சனை, நிதியை நிப்பாட்டிட்டோம்னா இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதையும் மீறி இன்று மக்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு கலைஞர் உரிமை தொகைன்னு. நிதி கொடுக்க மாட்டாங்க மேலேருந்து. ஆனால் அதையும் மீறி ஒரு மனுஷன் 72 வயசானாலும் என் மக்களுக்கு நான் வந்து 1000 ரூபாய், என் பெண்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்து நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இன்னும் 1,30,00,000 மேலே பெண்கள் வந்து 2வது தடவை முகாம் நடந்துட்டு பாருங்க. அதில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த டிசம்பர் 15, 16 உங்களுக்கு காசு ஏற ஆரம்பிச்சிடும். மேலும் இன்னும் 2 நாட்களுக்கு முன்னதாக நம்மளுடைய தலைவர் என்ன சொல்றாரு, இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தலாம், அதாவது அந்த தொகை இன்னும் கூட்டலாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது. அப்ப இப்படி ஒரு மனிதர் மேலே ஒன்றிய அரசால் இவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், அதில் படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாயா கொடுப்போம், என் பசங்களுக்கு 1000 ரூபாயா கொடுப்போம், பெண்கள் உரிமை இல்லாமல் இருக்கிறாங்களா, மருந்து மாத்திரை வாங்க முடியலையா, உங்களுக்கு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்கள் இழக்கக்கூடாது. அப்போ மறுபடியும் அவரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பூத் கமிட்டியாளர்கள் நம்மளுடைய நிர்வாகிகள் அவராக நீங்கள் நினைச்சிட்டு ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் வேலை செய்யணும். இந்த இடத்துலனாலும் இந்த தேவைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன், கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வந்து நம்ம பரப்புரை மேற்கொள்வோம். அதனால மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்